கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஒரு 2 கொரிந்தியர் நிருபத்துடைய ஸ்டடி நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டடியில் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா, போன கிளாஸ் பார்த்தோம், நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரவங்கள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் எவ்விதமாக தேவன் கிட்ட இருந்து ஆறுதல் பெற்றுக்கொள்றாங்க. அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு பலன், ஒரு திராணி கிடைக்குது. என்னன்னா, உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி கிடைக்கிறதாக பார்த்தோம். போன கிளாஸ்ல நம்ம பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பாருங்க. உபத்திரவங்கள் என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆனா இந்த உபத்திரவங்கள் விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்ன்றதுதான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு ஒரு உதாரணத்தையும் கொடுக்கிறார். அதாவது அந்த எபேசு பட்டணத்துல ஏற்பட்ட ஒரு நிலைமை, கிட்டத்தட்ட சாவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, செத்து போயிடுவோம், அந்த கண்டிஷன் தான். இவங்களுடைய ஃபெய்த், விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, சரி செத்தாலும் பரவாயில்ல, தேவன் நினைச்சாருன்னா நம்ம எழுப்ப வல்லவர், அப்படி ஒருவேளை நம்ம எழுப்பி மறுபடியும் ஊழியத்தை கண்டினியூ பண்ண வச்சாலும் தேவன் பண்ண வைப்பார், அதனால சாருக்கு நம்ம பயப்படுறது இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ஃபெய்த்தை வச்சிருந்தாங்க. ஆனா சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப நெருக்குதலா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் அவங்க அதை குறிச்சு அந்த உபத்திரவத்திலிருந்து தேவன் ஆச்சரியமா காப்பாத்துவார் என்ற எதிர்பார்ப்போ அல்லது அப்படிப்பட்ட விசுவாசமா வைக்கல. பாயிண்ட் புரிஞ்சுட்டீங்களா? தேவன் அந்த மரணத்தினின்று காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் அவங்க வைக்கல. அந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செத்தாலும் தேவன் எழுப்புவார்ன்ற ஒரு விசுவாசம் தான் இது. என்னன்னா, மேற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, தேவன் காப்பாற்றுவார் என்பது ஒரு விசுவாசம், தப்பில்லை. ஆனா இது ஒரு லிமிட் இல்லை. இந்த எல்லையை தாண்டி தான், அல்லது இதுக்கும் அதிகமா தான், லெவல் ஜாஸ்தியா தான் விசுவாசமே இருந்துச்சு. செத்தாலும் உடைய அர்த்தம் என்ன? இருக்கிறதுலயே அதுதான் உச்சகட்டம். உபத்திரவத்துடைய உச்சகட்டமே சாகிறது. ஆனா அதையும் மேல விசுவாசம் எப்படி இருக்குனாமா, செத்தாலும் எழுப்பக்கூடிய வல்லமையுள்ள தேவன், அப்படித்தான் விசுவாசம் வச்சிருந்த. இதுதாங்க. இது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இதே ஒரு விஷயம் தான் ஆபிரகாம் வாழ்க்கையில பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆபிரகாமுக்கும் சேம் அதுதான். அவருக்கு இந்த விசுவாசம் என்ன நம்ம பார்த்தோம். நான் போவேன், கை நீட்டுவேன், அந்த நேரத்தில் தேவன் ஸ்டாப் பண்ணிடுவாரு, என்னை பாராட்டுவாரு அப்படின்னு விசுவாசம் வச்சிருந்தாரா? ஆனா இல்ல. அதுக்கும் மேல இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நாம் எப்போதுமே இந்த உபத்திரவங்கள் மத்தியில கடந்து போகும்போது, என்ன உபத்திரவங்கள் வந்துட்டாலும் அந்த உபத்திரவங்கள் தேவன் எடுத்து போட்டுருவாரு. தேவனால முடியும். அந்த உபத்திரவத்திலிருந்து தேவன் என்னை காப்பாத்துவாரு, அந்த உபத்திரவத்தை மாற்றி போடுவாரு அப்படின்னு நம்ம விசுவாசம் வைக்கிறதை காட்டிலும் அதை விட அடுத்த லெவல் வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அன்பானவர்கள். நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சைகள், ஏன்னா உபத்திரவங்களுடைய நோக்கமே நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சைகள் தான், இல்லைங்களா? உபத்திரவங்கள் தேவன் அனுமதிக்கிறார்னா அது காமிக்கிறது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை. பட் பாயிண்ட் என்ன? எந்த லெவல் விசுவாசம் வைக்கிறோம், அதுதான் விஷயம். நார்மலா ஜெனரலா எல்லாரும் வைக்கிற மாதிரி வைக்கிறோமா, இல்ல அதுக்குள் மேல லெவல் தாண்டி வைக்கிறோம்? பாருங்க, பவுல் ஆக்சுவலி ஒரு லெவலுக்கு மேல ஃபெய்த் இருந்துச்சு. இது நல்லதுங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அந்த லெவலுக்கு கொண்டு போகல. அவர் லெவல் ஃபெய்த் வச்சிருந்தீங்க, அந்த ஃபெய்த் லெவலுக்கு சூழ்நிலைகள் அனுமதிக்கல. மாறாக அது கீழே, அதாவது என்னன்னா, அந்த மரணம் எனக்கூடிய ஒரு
எதிர்த்து நின்று தேவன் தப்புவித்தார். நடந்தது அதுதான். பாருங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில எந்த உபத்திரவம் வந்துட்டாலும் தேவன் அதை எடுத்து போடுவார் என்ற விசுவாசம் வைக்க கூடாது. அப்படி வச்சீங்கன்னா சாதாரண கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. நம்முடைய ஃபெய்த் உபத்திரவங்கள் வந்து என்னை ஜீவனே போனாலும் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்ற லெவல் மேல விசுவாசம் வைக்கும் போது தேவன் சித்தமாயிருச்சுன்னா அந்த உபத்திரவத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை தேவன் செய்வாரு. அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? உபத்திரவங்கள் மத்தியில உபத்திரவத்தை தேவன் எடுத்து போடணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. அதை எடுத்து போடலாம், போடாம கூட இருக்கலாம், அது தேவ சித்தம். நம்முடைய ஃபெய்த் என்னன்னா, அதை எடுத்து போட்டாலும் சரி, இல்லை எடுத்தே போடலாம் சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. தேவன் காப்பாற்ற வல்லவர். இது பைபிள்ல இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. இதுதான் ஃபெய்த் லெவலுக்கு மேல. பாருங்க, எல்லாரும் இந்த அக்னி சூளையில தூக்கி கொண்டு போடுறாங்க. இந்த 3 பேர் நினைச்சிருக்கலாம், நம்ம உண்மையா இருக்கலாம், அந்த இடத்துல அக்னி சூளையில போடுவாங்க. அப்படி போடும்போது டக்குன்னு தேவ தூதன் வந்து அந்த அக்னி சூளைய அப்படியே தண்ணி தெளிச்சு அல்ல மலையை வருவிச்சு இந்த தூதன் என்ன பண்ணுவாருன்னா அக்னி சூளைய அப்படியே அணைச்சு போட்டுருவாரு. அப்படின்னு விசுவாசம் இருந்துச்சான்னு கேட்டா அப்படி இல்லை. அதுக்கும் மேல அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாங்க வணங்க மாட்டோம். அப்படியே நீங்க எங்க அக்னி சூளையில போட்டாலும் நாங்க வணங்க மாட்டோம். அக்னி சூளையில நாங்க பஸ்பமானாலும் வணங்க மாட்டோம். தேவன் மட்டும்தான் நாங்கள் வணங்க. இதான் ஃபெய்த்துங்க. ஆனா என்ன ஆச்சரியம், ஃபெய்த் அபரிவிதமா இருக்குது. அவங்க தேவன் அக்னி சூளையிலிருந்து காப்பாற்றுவார் என்ற ஃபெய்த் அவங்களுக்கு இல்லை. அந்த லெவலுக்கு வைக்கல. ஒரு அந்த லெவலுக்கு வச்சிருக்கலாம் அவங்க. ஆனா அவங்க அதையும் தாண்டி நாங்க செத்தே போனாலும் நாங்க வணங்க மாட்டோம். ஆனா நடந்தது என்ன? அக்னி சூளையில போடும்போது அந்த அக்னி அவங்களை என்ன பண்ணலையாமா, அவிக்கலையாம். பாருங்க, நம்முடைய உபத்திரவம் நம்ம எதை பார்த்து பயப்படுறோம், அது எதை வந்து பயம் உண்டாக்குது, அந்த உபத்திரவத்துக்கு மேல நம்முடைய ஃபெய்த் இருக்கணும் அன்பானவர்களே, தேவன் மேல. உபத்திரவத்தை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் இருக்கும் போது, தேவன் சித்தமா இருக்கும் போது, அந்த உபத்திரவத்து இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதல் அங்க கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க சரியாக அங்க புரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எல்லாம் தியரியா படிக்கிறோம், நாம கேட்கிறோம், பட் எல்லாம் அனுபவத்துல தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்படிதான் நம்ம போன கிளாஸ் பார்த்துட்டு இன்னைக்கு தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா அவர் பேசுறாரு வசனங்கள் நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி தான். அதாவது 11ஆம் வசனம், அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக, அதாவது நிறைய பேர்கிட்ட எங்களுக்கு தயவு வந்துச்சாம். தயவுனா ஏதோ ஒரு நன்மைகள், ஏதோ ஒரு ஆதரவு, இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஸ்லாக்கியம், ஒரு தயவு நிறைய பேர்கிட்ட இருந்து வந்திருக்குது. அப்படி வந்ததுனால இல்லைங்களா, நிறைய பேர் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்தப்படும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி வருதுன்னா, பிரதர் சிஸ்டர்ஸ், உங்களுடைய ஜெபங்கள்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்கள் ஜெபங்கள்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்காக உங்க ஜெபங்கள்ல உதவி செய்யுங்க. அப்படி செய்யும் போது நடக்கிற விஷயம் என்னன்னா, நிறைய பேர் எங்களுக்காக நன்றி சொல்வர். என்ன நன்றி சொல்லுவாங்க?
பாருங்க, இவங்க உபத்திரவத்துல இருக்கிறாங்க. இவங்களுக்காக தேவன் கிட்ட ஒருத்தர் இல்லை, அநேகரால் உண்டாகக்கூடிய ஜெபம். இது முக்கியமான பாயிண்ட். உபத்திரவத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தனிப்பட்ட வகையில ஜெபிக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனா ஒரு சபையாக இணைந்து அனைவரும் ஒரு மனதோட இதற்கென்றே ஒரு ஜெபம் பண்ணுவது என்பது நம்ம செய்யறோமா, செஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இப்போ தனிப்பட்ட வகையில நான் ஜெபிச்சுக்கிறேன் பிரதர், தனிப்பட்ட வகையில ஜெபத்துல வச்சிருக்கேன் பிரதர், ஓகே, அது ஜெனரல். ஆனா அநேகரால் தேவன் கிட்ட அந்த ஒரு விஷயத்துக்காக ஜெபங்கள்ல நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா தேவன் என்ன பண்றாங்கன்னா, அது தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, ஸ்தோத்திரம் உண்டாகும்படி, அநேகரால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எங்கள் நிமித்தம், நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது எங்கள் நிமித்தம் நிறைய பேரால அது தேவனுக்கு மகிமை போகும், ஸ்தோத்திரம் போகும். அவர்களுடைய பிரார்த்தனைகளால் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். சோ இது நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில இந்த ஜெபம் என்பது பல வகையில் இருக்குது. ஆனா ஒரு சபையாக இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்காக, அல்லது ஏதோ உபத்திரவங்கள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக, இல்ல தேவனுடைய வேலைக்காக, ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், சபையாக இணைந்து ஒரு நோக்கத்துக்காக ஜெபிக்கிறது, இது நம்ம ஏதோ பண்ணிருக்கிறோமா? கண்டிப்பா நீங்க வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க சபையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஒருமைப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரா இருக்கிறீங்க. அப்போ அநேக காரியங்கள் இருக்கணும். தனிப்பட்ட வகையில ஜெபிச்சுக்கலாம், அது இருக்குது. பட் இருந்துட்டாலும் இந்த ஜெபம் அநேகரால் உண்டாகக்கூடிய பிரார்த்தனை இல்லைங்களா, உங்க வேண்டுதல். இப்படி செய்யும் போது அநேகரால் நமக்கு ஒரு தயவு கிடைக்குது. அந்த அநேகரால் தயவு மட்டுமல்ல, தேவனுக்கு நன்றியும் அங்க போகுது. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் தான் பவுல் அங்க சொல்லிட்டு, இப்ப 12ஆம் வசனத்திலிருந்து 12, 13, 14 படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்ல வர்றாரு? ஆனா என்னமோ சொல்ல வர்றாரு. அது 15ல இருந்து தான் சொல்ல வர்றாரு. அந்த 15ல இருந்து சொல்ல வரக்கூடிய காரியத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி பவுல் என்ன பண்றாருன்னா, 12ஆம் வசனத்துல புரியாத மாதிரியே சொல்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா அது என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது படிக்கிறது ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்போ இந்த இடத்துல நீங்க 12ஆம் வசனம் நீங்க பைபிள் திறந்து வச்சிட்டீங்கன்னா, மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல், அதாவது மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட வாழாமல், பிழைக்காமல், நடவாமல், தேவனுடைய கிருபையை சார்ந்து அல்லது தேவனுடைய கிருபையினால், நாங்க உலகத்திலையும் சரி, மிக முக்கியமா விசேஷமா உங்கள்கிட்டையும் சரி, சகோதர சகோதரி மத்தியிலும் சரி, கபடம் இல்லாமல், கபடம்னா எந்த ஒரு அசுத்தம் இல்லாம, சுத்தமா, அதே நேரத்துல உண்மையா இல்லைங்களா, அது திவ்ய உண்மைன்னு போட்டிருக்குது, திவ்யம் எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். சின்சியாரிட்டி, ஹோலினஸ் அண்ட் சின்சியாரிட்டி. நாங்க சின்சியரா, அதே நேரத்துல ஹோலினஸ்னா சுத்தமா, நாங்க தேவனுடைய கிருபையினால் அல்லது கிருபையை சார்ந்து நாங்கள் நடந்தோம் என்று எங்கள் மனசு சொல்லக்கூடிய சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது. அன்பானவர்கள், என்ன சொல்ல வர்றாரு இந்த வசனத்தில்? ஏன்னா இவ்வளவு நேரம் உபத்திரவங்களை பத்தி பேசியிருந்தார். இப்ப அந்த சாப்டர் க்ளோஸ், 11ஆம் வசனத்தோட உபத்திரவங்கள் பத்தின பாடம் க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. இப்ப 12ஆம் வசனத்துல இன்னொரு டாபிக் ஓபன் பண்றான். அது என்ன சொல்ல வரான்றது நமக்கு சரியா புடிபட மாட்டேங்குது.
ஏதோ விஷயத்த உள்ள வச்சு மறைச்சு பேசுற மாதிரி தெரியுது. அது என்னன்றத 15ஆம் வசனத்திலிருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்களாம். என்னன்னா, இந்த உலகத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லா மக்களுமே சொந்த ஞானத்துல அல்லது மாம்சத்தின் படியா இருக்கக்கூடிய ஞானத்துல தான் பிழைக்கிறாங்க, வாழ்றாங்க. நீங்க எந்த ஒரு ஃபீல்டா வச்சுக்கோங்க, நீங்க உலகத்தார மீட் பண்ணீங்கன்னா அவங்க எதிர்காலத்தை கட்டமைக்கணும், வருங்கால சந்ததியை பலப்படுத்தணும் என்பதற்காக அவங்களுடைய பிளானிங், திட்டங்கள் வகுக்கிறது, அவங்களுடைய செயல்பாடுகளை வகுக்கிறது, இதெல்லாம் சொந்த மாம்சத்தின் ஞானம். சில அப்படி திட்டமிடக்கூடிய காரியங்கள், எதிர்காலத்தை குறித்து வகுக்கக்கூடிய காரியங்கள்ல அவங்க மாம்ச ஞானத்துலதான் பண்ணுவாங்க. அதுல சில பேர் எப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா? அதுல சில உண்மை இருக்காது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உண்மை இருக்காது. இன்னும் சிலதுல சுத்தம் இருக்காது. சுத்தம்னா என்ன தெரியுது இல்லைங்களா? இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குவாங்க. லஞ்சம் வாங்குறது அவங்க நினைச்சிட்டாங்க இதெல்லாம் நம்ம இப்ப சேர்த்து வச்சா தான் நாளைக்கு நம்ம பெருசா உதவியா இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் சீட்டிங் பண்றது, உண்மை இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் ஏன் பண்றாங்க? அவங்க தங்களுடைய வாழ்க்கைய ஸ்டடி பண்ணணும், எதிர்காலத்தை நல்லா பேணி பார்க்கணும், தங்க பேர் புகழோடு வாழணும். இப்படி இருக்கிறதுனால சில பேர் என்ன பண்றாங்கன்னா மாம்சத்தின் ஞானத்தோட பண்றாங்க. ஒருவேளை இது இல்லைன்னாலும் இல்ல உண்மையா தான் இருக்கிறாங்க. அதே போல இந்த மாதிரி லஞ்சம், அந்த மாதிரி சீட்டிங் அதெல்லாம் இல்லை. எப்படி இருந்துட்டாலும் மாம்சீக ஞானத்துல தான் அவங்க வாழ்றாங்க, அதைத்தான் நம்பி இருக்கிறாங்க, அதைத்தான் சார்ந்து இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் விஷயத்துல, நம்முடைய வாழ்க்கை விஷயத்துல நாம மாம்சத்தின் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தின்படி நாம் சார்ந்திருக்க கூடாது. சார்ந்திருக்கிறதுனா என்ன? கண்டிப்பா நான் நல்லா பிளான் பண்ணிட்டேன், இந்த பிளான் படி நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், கண்டிப்பா சக்சஸ் ஆகும், நோ ப்ராப்ளம். இதெல்லாம் எப்படி நம்ம சொல்றோம்? என்னுடைய ஞானத்தை நான் சார்ந்திருக்கும் போது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம சபை கூடி வரோம் சொல்லும் போது நம்ம யோசிக்கணும், நம்ம எல்லாம் மாம்சத்தின் ஞானத்தின்படி பிளான் பண்றோமா அல்லது மாம்ச ஞானத்தின்படி திட்டங்கள் வகுக்கிறோமா? செக் பண்ணு. இப்ப பாருங்க, இப்போ ஒரு ஒன் டே மீட்டிங் நீங்க எல்லாரும் பண்ணிருப்பீங்க. அந்த ஒன் டே மீட்டிங்ல பிரதர் நான் சில பிளான் பண்ணேன் பிரதர், அதனாலதான் இந்த அளவுக்கு இந்த மீட்டிங் வந்து நல்லபடியா வந்துச்சு. சாப்பாடு இருக்கட்டும், ஹால் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், லாஸ்ட் மினிட்ல நாங்களா பிளான் பண்ணோம். டக்குனு இந்த யோசனை வந்துச்சு, நாங்க பண்ணிட்டோம், அருமையா நடந்துருச்சு பிரதர். இப்படி சொல்றது என்ன தெரியுங்களா? இதெல்லாம் மாம்சத்துக்கு ஏற்ற ஞானம். எப்படி பிரதர் சொல்றீங்க கேட்டீங்கன்னா, அது எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? இப்ப அந்த ஒரு மீட்டிங் வந்து சக்சஸா முடிஞ்சுன்னா ஓகே, நம்ம பக்காவா பிளான் போட்டோம், அருமையா நடந்துருச்சு, தேவன் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுவோம். ஆனா இதுவே ஏதாவது சொதப்பல் ஆச்சுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பார்ட்ல சொதப்பிருச்சு, அப்போ அந்த திட்டம் போட்ட அந்த பிரதருக்கே ஒரு கஷ்டமாயிடுச்சே, நம்ம தப்பா பண்ணிட்டோமோ, இப்படி பண்ணாம இருந்துக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, அது ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நடந்தது ஒரு ஒன் டே மீட்டிங், இந்த இடத்துல திட்டங்கள் வகுக்கப்பட்டுச்சு. எப்படி வகுத்தோம்? மாம்சத்துக்கேற்ற ஞானம். ஏன்னா அதுல சக்சஸ் ஆனாலும் சந்தோஷப்படுறதும், அல்லது ஆகாம போகும்போது வருத்தப்படுறது, இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி பண்ணிருக்கலாமோ, இதெல்லாம் என்ன தெரியுங்களா? மாம்சத்துக்கேற்ற ஞானம். என்ன பிரதர் சொல்ல வர்றீங்க? புரியல உங்களுக்கு? எஸ், ஏன் புரியலனா, பவுல் பேச போறார் பின்னாடி. அவர் நாட்கள்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆக்சுவலி அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அது பவுல் என்ன பண்றாருன்னா, எடுத்த உடனே அது சொல்லாம ஒரு பாயிண்ட கிளாரிஃபை பண்ணிட்டு அப்பதான் அந்த பாயிண்ட் எடுக்கிறார். ஏன்னா கொரிந்து சபையார் மத்தியில ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. சில பேரு
பவுலை பத்தி தவறான வகையில ஒரு காரியத்தை பரப்ப ஆரம்பிச்சிட்டான். அதை கொஞ்சம் கிளாரிஃபை கொடுக்குறார். அது கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பாயிண்ட் எல்லாம் பேசுறாரு. பட் இது என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம முதல்ல தெளிவா இருக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உலகத்திலயும் இருக்கட்டும், உலகம்னா புரியுது இல்லைங்களா, நம்முடைய மாம்சீக வாழ்க்கையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களிடத்திலும் சபை சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கட்டும், கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிறைய திட்டங்கள் வகுப்போம். ஆனா நம்முடைய திட்டங்களை வகுக்கும் போது நான் மாம்சத்துக்கேற்ற ஞானத்துல தான் வகுக்கிறேனா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிற பிரதர்? அது தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? நான் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தின் படித்தான் இதை செஞ்சிட்டு இருக்கிறேன், இல்ல செய்யல, எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா அப்ப எப்படித்தான் நம்ம, ஏன்னா ஜென்ரலா நம்ம எல்லா பிளான் போட்டாலும் எப்படித்தான் பிளான் பண்றோம்? யோசிச்சுதான் பிளான் பண்றோம். நம்முடைய மைண்ட்ல தான் யோசிக்கிறோம். பிரதர் இல்லைங்க, நம்ம பிரியாணி போட வேண்டாம், அது நமக்கு பட்ஜெட் செட் ஆகாது பிரதர், நம்மகிட்ட இருக்கிற பட்ஜெட் இவ்வளவு தான் இருக்குது, நம்ம ஒயிட் ரைஸ் போட்டலாம் பிரதர். இது எந்த ஞானம்? இது எந்த ஞானம்? பட் இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது மாம்சத்துக்கு ஏற்ற ஞானமா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது போல உலக 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 காரியங்கள கூட, உலக 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 வாழ்க்கையில கூட அநேக திட்டங்கள் வகுக்கிறோம். மாம்சத்துக்கேற்ற ஞானத்துல தான் வகுக்கிறோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏற்கனவே சொன்னது போல, அது சக்சஸ் ஆச்சுன்னா நான் போட்ட பிளான் பக்காவாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறதும், அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் சரியா பண்ணல, இப்படி பண்ணிருக்கணும் என்று நான் யோசிக்கிறதும், இதுக்கு பேர் தான் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தின்படி வாழ்றது. அப்படி என்ன பிரதர் சொல்றீங்க? அப்ப எப்படித்தான் திட்டங்கள் வகுக்கிறது கேட்டா, தேவனுடைய கிருபையின் மேல் சார்ந்திருக்கணும். எந்த ஒரு திட்டங்களா இருக்கட்டும், தேவனுடைய கிருபை மேல சார்ந்திருக்கணும். அதுக்கு இதுக்கு என்ன பிரதர் வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, தேவனுடைய கிருபையினால சார்ந்து எடுக்கக்கூடிய திட்டங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதே ஒன் டே மீட்டிங் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையா பிளான் போடுறோம், ஆனா ஏதோ ஒரு இடத்துல சொதப்பிருச்சு, போட்ட பிளான் சொதப்பிருச்சு. இப்ப நம்முடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும்னா, பிரதர் நம்ம ஒரு திட்டம் போட்டோம், தேவன் அதை நடத்துவார் என்ற விசுவாசத்துல போட்டோம், பட் இந்த இடத்துல சொதப்பிருச்சு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இதுவும் தேவனுடைய சித்தம் தான், தேவனுடைய அனுமதி தான், தேவன் தான் எப்படி நமக்கு திட்டம் பண்ணிட்டாங்க. நம்ம சொந்த ஞானத்தை பயன்படுத்தல, ஒரு திட்டம் போட்டோம், தேவன் கரத்துல விட்டுட்டோம், பிரயாசம் எடுத்தோம், சொதப்பிருச்சு. அர்த்தம் என்ன? ஒருவேளை தேவன் அவருக்கு செய்ய தெரியலையா, இல்ல தேவன் அவர் மறந்துட்டாரா? அப்படி இல்லை, தேவன் இந்த காரியத்தை மேற்பார்வை பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது தேவனுடைய மேற்பார்வையில இது சொதப்பிருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா தேவனுடைய அனுமதி இல்லாம அது நடக்காது. இதுதாங்க தேவனுடைய கிருபையின் மேல சார்ந்து இருக்கிறது. நம்ம ஏற்கனவே தேவனுடைய கிருபைனா என்னன்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கிறோம். தேவனுடைய கிருபை இல்லைங்களா? எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு, அவருடைய கிருபையின் மேல சார்ந்திருக்கும். உபத்திரவம் விஷயத்துல கூட பார்த்தோம், எந்த நிலைமை நம்ம ஒருவேளை எடுத்த முடிவு தப்பாவே இருந்துட்டாலும், ரொம்ப சிம்பிளா சொல்லணும், we don't care, அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த எடுத்த முடிவு ஏதோ நான் போட்ட பிளான் சொந்த ஞானத்துல அதை நம்பி நான் எடுத்த முடிவு கிடையாது. அப்படி ஒரு நான் எடுத்திருந்தேன்னா, இது சொதப்பும் போது, அது அந்த முடிவை கால வாரும் போது நான் கவலைப்படுவேன், நான் சோர்ந்து போவேன். ஆனா நான் எடுத்த முடிவு தேவன் மேல வச்ச நம்பிக்கை, தேவனுடைய கிருபை எனக்கு இருக்கிறதுனால
தேவன் இப்படிப்பட்ட நிலைமையில நான் ஒருவேளை சொதப்புனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? தேவனுடைய கிருபை இருக்குது. பாருங்க, இந்த ஒரு விளக்கங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம யார் என்ன சொன்னாலும் யோசிக்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். நம்முடைய பிரயாசம் போட்டோம், நல்ல ஒரு திட்டம் வகுத்தோம், அது எப்படி நடந்தாலும் தேவன் கிருபை சார்ந்து தான் நம்ம பண்ணதுனால அது சொதப்பினாலும் நோ ப்ராப்ளம். சரி, எதுக்கு இது இது எப்படி இது ஏன் பவுல் வந்து இந்த பாயிண்ட் பேசுறான்றதுக்கு நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இந்த பாயிண்ட் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சரியா இந்த பாயிண்ட் நீங்க உள் வாங்கினா தான் அடுத்து பவுல் என்ன பேச போறான்ற விவரமா புரியணும். பட் இந்த விளக்கம் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு பேச போற காரியத்துக்கான ஒரு அறிமுகம் மாதிரி. அப்போ ஒரு பாயிண்ட் நமக்கு கிளியர். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில உலகத்திலையும் சரி, சகோதர சகோதரிகள் மத்தியிலும் சரி, இல்லைங்களா, என்ன சொல்றாரு? நாங்கள் உண்மையாகவும் சுத்தமாகவும், தமிழ்ல கபடம் இல்லாமல் திவ்ய உண்மைன்னு வருது இல்லைங்களா, இங்கிலீஷ்ல ஹோலினஸ், சின்சியாரிட்டி. கண்டிப்பா நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில ரெண்டும் இருக்கும் இல்லைங்களா. ஒன் டே மீட்டிங் பண்ணும்போது பிரதருக்கு தெரியாம நான் ஒரு 100 ரூபாவை எடுத்துக்கிறதும் அல்லது ஏதோ ஒரு சீட்டிங் பண்றதும் அப்படிலாம் செய்ய மாட்டோம் இல்லைங்களா. எந்த அளவுக்கு உண்மையா செய்வோம், அதே போல எவ்வளவு சுத்தமா செய்யணுமோ செய்வோம். ஸோ அப்போ இது வந்து பிரதர் சிஸ்டர்ஸ் மத்தியில ஓகே. ஈவன் உலகத்துல கூட அப்படிதான் இருக்கணுங்களாம். உலகத்துல பாத்தீங்கன்னா பவுல் வந்து கூடார தொழில் பண்றார். நியாயமான ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து தான் அவர் வேலை பார்த்திருப்பார். அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? சுத்தம் இல்லாம பண்ணிருக்கலாம், அல்லது உண்மை இல்லாம பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. அவர் சுத்தமாவும் சரி, அதே நேரத்துல அவரு உண்மையாகவும் அந்த வேலைகளை, அவர் திட்டங்களை பண்ணிருக்கிறார். பாருங்க, அவரு அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய திட்டம், சரி நம்ம ஊழியம் பண்றோம், பிரதர்ஸ் எங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது, நம்ம சொந்த கையில ஒரு வேலை செஞ்சு பண்ணலாம் அப்படின்னு தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். ஆனா எந்த சூழ்நிலையிலுமே அவரு அந்த வேலை நிமித்தமா முறுமுறுக்கவோ சலிப்படையவோ செய்யல. ஏன்னா எல்லாமே எது நடந்தாலும் தேவனுடைய கிருபையை சார்ந்து இருந்ததுனால அவர் அது பெருசாவே அவர் எடுத்துக்கல. சரி, இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்து பண்ண பின்னாடி இப்ப அடுத்து சொல்லும்போது, எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்முடைய மனசு சொல்லணும். மத்தவங்க என்ன சொல்லிட்டு போட்டோம், பிரதர் நீங்க தப்பா முடிவு எடுத்துட்டீங்க பிரதர், நீங்க பண்ணது சரியில்லைங்க பிரதர், நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்கணும் பிரதர், இல்ல பிரதர் நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கணும் பிரதர், நீங்க தேவையில்லாம பண்ணிட்டீங்க பிரதர். நான் எடுத்த முடிவு எடுத்துட்டேன். ஆனா எடுக்கும்போது தேவனுடைய கிருபையின் மேல சார்ந்து தான் நான் எடுத்தேன். அதே நேரத்துல எடுத்த முடிவுல சுத்தம் இருக்குது, உண்மையா தான் நான் எடுத்தேன். ஆனா சொதப்பிடுச்சு அல்லது காலவாரிடுச்சு. ஐ டோன்ட் கேர் பிரதர். ஏன்னா என் மனசு என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு சாட்சி சொல்லுது. என்னன்னா தேவன் கிருபை இருக்குது, தேவனுடைய மேற்பார்வை, தேவனுடைய அந்த டிவைன் ப்ராவிடன்சஸ், தெய்வீக வழிநடத்துதல் எனக்கு இருக்குது. அதனால ஓகே, நான் பண்ணது எடுத்த திட்டம் தப்பாயிடுச்சு, பட் அதனால நான் வருத்தப்பட போறது இல்லை. ஏன்னா தேவனுடைய மேற்பார்வை இருக்குது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்படின்னு நம்முடைய மனசு சொல்லணுங்களாம். அதுதான் எனக்கு புகழ்ச்சி. இதுக்கு பேர் தாங்க தேவன் மேல இருக்கக்கூடிய புகழ்ச்சி, தேவன் பற்றின புகழ்ச்சி. புகழ்ச்சி நம்ம எல்லாரும் பண்ணலாமான்னு கேட்டா, பைபிள்ல 2 வகையான புகழ்ச்சி இருக்குது. தன்னைத்தான் புகழ்றதுல ஒண்ணு என்னன்னா, தன்னை பத்தி நினைச்சு புகழ்றது தப்பான புகழ்ச்சி. ஆனா தன்னை குறிச்ச விஷயத்துல தேவன் இருக்கிறார் என்று தேவன் பத்தி புகழ்றது, என் விஷயத்துல தேவன் என்று புகழ்வதற்கும்
நான் என்று புகழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. என்னால தான் நான் தான் புகழ்றதுக்கும் என்னுடைய தேவனால் தான் என்று புகழ்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. இது எந்த புகழ்ச்சி கரெக்ட்னா, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபையினால தான் என்று புகழ்வக்கூடிய அந்த புகழ்ச்சி தான் தேவனுடைய பிள்ளைகள் அங்க விரும்பணும் என்று நம்ம பார்ப்போம். இது நம்முடைய மனசாட்சி சொல்லணும், நம்முடைய மனசு சொல்லணும். ஆக அன்பானவர்களே, இந்த பாயிண்ட பவுல் பேசிட்டு இப்ப 13ஆம் வசனத்துக்கு வராரு. பட் 12ஆம் வசனம் நீங்க புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்ப 13ஆம் வசனத்துக்கு வரும்போது, சரிங்க பவுல் எதுக்கு சொல்றீங்க இதெல்லாம் ஏன் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றான்னு பிளைனா சொல்லல, டைரக்டா சொல்லல. ஆனா அவர் நிறைய க்ளூ கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறார், நிறைய க்ளூ கொடுக்கிறார், ஒன்றன் பின் ஒன்றாக சிறிய அப்படியே அழகா அந்த பாயிண்ட்ஸ் அடிக்கடிக்கு வச்சுட்டு இருக்கிறாரு. கண்டுபிடிச்சிடலாம் பின்னாடி. ஏனென்றால் இது நான் ஏன் சொல்றேன்னா, நான் உங்களுக்கு சில நிருபங்கள் அனுப்பி இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம அங்கிருந்து அனுப்பணும் இல்லைங்களா, அதை நீங்க படிச்சீங்க இல்லைங்களா, படிச்சது மட்டும் இல்ல அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க இல்லையா, ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க இல்லையா. ஆமா, ஒத்துக்கொண்டிருக்கிறோம். மற்றபடி நான் வேற எந்த விஷயத்தையும் நீங்க என்ன ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க அதுக்கு மாறா இல்ல வேறையா எதையும் நான் எழுதல. ஓகேவா? ஆமா, எழுதல. இப்போ நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அதை கடைசி வரைக்கும் நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்க என்று நான் நம்புறேன். என்ன சொல்ல வராரு பவுல் இங்க கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப நம்ம இருக்கிற நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப கம்பேர் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம நாட்கள் எல்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நிறைய குரூப் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு 2 குரூப் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த 2 குரூப்பை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு குரூப் ஃபாலோ கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த குரூப் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அதுதான் நம்புவாங்க. ஆனா இன்னொரு குரூப்ல பேசக்கூடாது, பட் அந்த நிலைமை தான் இருக்கு நம்ம நாட்கள்ல. இன்னொரு குரூப்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஃபாலோ கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க அதுதான் நம்புவான். ஆனா சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சில சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இவங்க பக்கம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அங்க இருக்க எல்லா ஜனங்களும் அதை மட்டும்தான் நம்புவாங்க. இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் அதுதான் நம்புவாங்க. இது ஜெனரலா இருக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா. சத்தியமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, தப்பா இருந்ததுதான் பிரச்சனை. இப்ப பவுல் விஷயத்துல பாருங்க, அப்போ கொரிந்து சபையில பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா கொரிந்து சபையில நிறைய ஃபேமஸான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. பேதுரு வந்திருக்கிறாரு, அப்போலோ வந்திருக்கிறாரு, இவங்க மத்தியில தான் பவுலும் வந்திருக்கிறார். இப்போ அன்றைய நாட்கள்ல அநேக சகோதரர்கள் நிருபங்கள் எழுதியிருப்பாங்க. இப்ப பவுல் கூட என்ன பண்ணிருக்கிறாருன்னா 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த 1 கொரிந்தியர்ல ஏகப்பட்ட படிப்பணிகள் எக்கச்சக்கமா இருக்கு. இத உட்கார்ந்து பொறுமையா சொல்ல சொல்ல ஒருத்தர் எழுதுறாரு. நினைச்சு பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை ஃபுல்லா எழுதிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குமா இல்லைங்களா? என்ன நம்பிக்கை? இந்த நிருபம் அங்க போகும், இந்த நிருபத்தை பார்த்தா நிறைய பாராட்டு புகழ்லாம் இல்லை. நீங்க 1 கொரிந்தியர் படிச்சீங்கன்னா தெரியும், நிறைய எச்சரிப்பு கடிந்து கொள்ளுதல் இதா இருக்கும். ஏதோ 1-2 விஷயம்னா பரவாயில்லைங்க, அதிகாரம் அந்த ஃபுல் நிருபமே நீங்க படிச்சீங்கன்னா ஒரு அதிகாரத்துல ஒரு விஷயமா இருக்கும். அப்ப பவுல் அதை நிருபத்தை எழுதி கொடுக்கும் போது அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? சரி, இந்த சப்ஜெக்ட் இந்த நிருபத்தெல்லாம் படிச்சுட்டு நல்லா வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு
அதுல நிலைச்சிருப்பாங்க. ஒருவேளை 10 வருஷத்துக்கு அப்புறமும் அதை அவங்க உறுதியா பிடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இருக்குமா இல்லைங்களா அந்த நம்பிக்கை? கண்டிப்பா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அல்லது இந்த கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பாயிண்ட் சொல்றோம். அப்ப அந்த பாயிண்ட் வந்து நீங்க கடைசி வரைக்கும் அதை கேட்டு அதுக்கு அப்படியே நீங்க நம்பிட்டு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எடுக்கிற எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும், உற்சாகமா இருக்கும். ஆனா அந்த பாயிண்ட் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது, வேற மாற்றுக்கு சொல்லும்போது இந்த பாயிண்ட் நீங்க விட்டீங்கன்னா அது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அது போலதான் இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, 6 மணி நேரத்துல செகண்ட் கமிங் பத்தி கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துட்டாரு, ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்திருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, அவர் வந்து இல்லைங்க ராஜ்யம் ஆரம்பிக்கல சொல்லும்போது அதை எடுத்துக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது மாதிரி. அப்போ பவுல் ஒரு நிருபம் எழுதுறாருன்னா கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் அல்லது முடிவு பரியந்தம் அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அதில் நிலை நிற்கணும் என்ற நம்பிக்கையில தான் அந்த நிருபம் எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? இதைத்தான் 2வது நிருபத்துல சொல்றாரு, நீங்கள் வாசித்தும் ஒத்தும் கொண்டிருக்கிற காரியங்களை என்று. நான் வேற காரியத்தெல்லாம் எழுதல, பட் என்ன எழுதிட்டோம், நீங்க என்ன ஒத்துக்கிட்டீங்க, அதுல முடிவு பரியந்தம் நீங்க ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன். சொன்னதை நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா இது ஒரு பெரிய டேஞ்சர் இல்லைங்களா? அன்றைய நாட்கள்ல, பவுல் நாட்கள்ல ஆக்சுவலி பவுலுக்கு ஒரு நிறைய என்ன சொல்றது, இப்போ சபையார் மத்தியில, ரொம்ப முக்கியமா இந்த கொரிந்து சபை மத்தியில நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்ளலைங்க. இன்னைக்கு எப்படி நம்ம மத்தியில சில பிரதர்ஸுங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது பாக்குறோம் இல்லைங்களா? சில பிரதர்ஸுங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க இல்லைங்களா நம்ம மத்தியில? அது மாதிரி பவுலும் அந்த நாட்கள்ல சில எக்லீசியால ஏற்றுக்கொள்ளாம இருந்தான். கொரிந்து சபை கூட சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்ப நம்ம நாட்கள்ல சில பிரதர்ஸுங்களை ஏற்றுக்கொள்றது இல்லைன்னா என்னென்ன ரீசன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பிரதரை ஏன் நம்ம ஏற்றுக்கொள்றது இல்லை, அவருக்கு காரணம் என்னன்னா பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3ன்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்ப பவுல் நாட்கள்ல பவுலை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, என்ன காரணத்தினால பவுலை அவங்க ஏற்றுக்கொள்ளல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, என்ன மெயினா பவுலை வந்து அப்போஸ்தலன் என்று ஏற்றுக்கொள்ளாததுக்கு சில பாயிண்ட்ஸ். அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலன் என்று நீங்க, ஏன்னா அப்போஸ்தலனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ பூலோகத்திலும் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கு. நீங்க என்ன ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அது சாங்ஷன் ஆகும் பரலோகத்திலிருந்து. இதான் அர்த்தம். அப்ப அப்போஸ்தலர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா புடிச்சுக்குவாங்க அவங்க. ஆனா பவுல் தன் அப்போஸ்தலன் என்று சொல்லி அவர் எழுதின நிருபத்தை ஒருத்தர் ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல அப்படி அவங்க அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலை அப்போஸ்தலனா ஏற்றுக்கொள்வதற்கு சில எதிரான சில காரியங்கள் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1 என்ன பாயிண்ட்னா, இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல இயேசுவோடு கூட பவுல் இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. என்ன சொல்லணும்னா, யாரெல்லாம் பவுலை அப்போஸ்தலனா கொள்ளாதவர்கள் மத்தியில அவங்க பார்வையில ரொம்ப பலமான ஒரு காரியம் இதுனா, ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்னன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து இவர்களை தேர்ந்தெடுத்தாங்க, டைரக்டா தேர்ந்தெடுத்தாங்க. இவங்கெல்லாம் இயேசுவோடு வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்க சொன்னாங்கன்னா நான் கேட்க ரெடி. இவங்க அப்போஸ்தலன். பவுல் எங்க இருந்து வந்தவர்? அந்த 12 பேர்ல இருந்தாரா ஒருத்தர்? இப்படிதான் கேட்பாங்க. அதனால பவுல் இஸ் நாட் அப்போஸ்தலன். அவர் சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போஸ்தலன் சொல்றாங்கன்னா ஏத்துக்கலாம் கண்ணை மூடிட்டு. இவர் சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லையே இல்லைங்களா? இது பாயிண்ட் நம்பர் 1.
எப்படி நம்ம நாட்கள் மாதிரி இருக்கு இல்லைங்களா? நம்ம நாட்கள்ல எப்படிலாம் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் பவுலுக்கு அந்த நாட்கள் இருந்திருக்குதுங்க. செகண்ட் பாயிண்ட் போலாங்களா? அடுத்த பாயிண்ட் வைக்கிறாங்க பாருங்க. அதாவதுங்க, இப்ப இது இன்னைக்கு நம்ம நாட்டுல பேர் சபைகள் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். யாராவது துன்பப்பட்டா, பாடுபட்டா, உபத்திரவப்பட்டா ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லைங்களா? இவங்க தேவனால் அடிபடுறாங்க, தேவனால் வாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு 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 மித்து இருக்குமா? மித்துனா புரியுது இல்லைங்களா? ஒரு ஒரு கருத்து இருக்குங்க. இப்போ 12 அப்போஸ்தலர்கள்லயே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாடுகள் இருந்திருக்குது. ஆனா பவுலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இல்லைங்களா? பவுலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆகையினால பவுல் படுற பாடுகள், ஏன்னா எங்க போனாலும் மாட்டிக்கிறார். எபேசுல பாத்தீங்கன்னா புடிச்சு ஜெயில போடுறாங்க, எல்லாரும் போட்டு நிந்திக்கிறாங்க, நிறைய தடைகள் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இவர் எப்படிங்க அப்போஸ்தலன்னு சொல்ல முடியும்? இது ஒரு ரெண்டாவது ரீசன். செகண்ட் ரீசன். அடுத்து மூணாவது ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிங்க இவர் அப்போஸ்தலன்னு சொல்றாருல்ல, இவன் எல்லா மத்த அப்போஸ்தலன்லாம் பாருங்க ஃபுல் டைமா இருக்கிறாங்க இல்லைங்களா? யாராவது வேலை செய்யறாங்களா? யாரும் வேலை செய்யற மாதிரி இல்லை. நீங்க பைபிள படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர்கள் வந்து ஏதாவது வேலை செஞ்ச மாதிரி இருக்கா? ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னாரு? மீன் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் சொன்ன உடனே அந்த படகு எல்லா வேலையை விட்டு போட்டு வந்தாங்க. பாத்தீங்க, ஃபுல் டைம் இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு அப்போஸ்தலனா ஃபுல் டைம்ல இருக்கணும். அந்த அந்த ஒரு பார்வை இருந்துச்சு அன்றைய நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் மேல. பவுல் கூட சொல்றாரு, நாங்க மற்ற அப்போஸ்தலர் மாதிரி, கேபா மாதிரி நாங்களும் மனைவியை கூட்டிக் கொண்டு திரிகிறது இல்லையா? 1 கொரிந்தியர்ல பேசியிருக்காரு இந்த பாயிண்ட். நாங்களும் வேலை செய்யாம எங்களால ஊழியம் செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு 1 கொரிந்தியர்ல பேசியிருப்பார் இல்லைங்களா? அப்போ பவுல் மத்த அப்போஸ்தலர்களை இருந்து எப்படி மாறுபடுறாருன்னா, சபைக்கு பாரமா இருக்க கூடாது, நம்மளே வேலை செஞ்சு ஊழியம் பண்ணலாம்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப இந்த ஒரு வேறுபாடு அவங்க பார்வையில் எப்படி இருந்துச்சுன்னா, இல்லைங்க நீங்க அப்போஸ்தலனா இருக்க வாய்ப்பு இல்லைங்க, அப்படித்தான் அங்க இருந்துச்சு. பாருங்க எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்போஸ்தலர்களை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி பவுல் இல்லை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம நாட்கள்ல அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி பாத்தீங்கன்னா, சில பிரதர்ஸ்ல சில நம்ம நாட்டுல சில பிரதர்ஸ்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. புரியுது இல்லைங்களா? ஏற்றுக்கொள்றது இல்லை. சில இடங்கள் சில எக்லீசியாஸே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு சில பார்வை இருக்குது, இந்த பார்வையின் படி இல்லைன்னா நீங்க இல்ல பிரதர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் எத்தனை பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து 4வது பாயிண்ட், இவர் வந்து அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இன்னொரு பாயிண்ட் இதுன்னா, அது பவுலே சொல்லுவார், இந்த 2 கொரிந்தியர்லே பேசுவார். பார்க்கிறதுக்கு நல்ல நிருபங்கள்ல பார்த்தா பயங்கரமா இருக்கிறாரு, ஆளை நேர்ல பார்த்தா எப்படி இருக்காருங்க? ஆமா, அதாவது நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா சப்புன்னு இருக்கிறார். என்னப்பா, நிருபத்தை படிச்சா ஆள் ரொம்ப பார்க்க பயங்கரமா இருப்பார் போல தெரியுது, ஆனா நேர்ல பார்த்தா ஆளப்பா இவரை போய் எப்படிப்பா அப்போஸ்தலன்னு சொல்றீங்க அப்படின்ற லெவலுக்கு தான் இருப்பார். ஏன்னா நீங்க 2 கொரிந்தியர் 10:10 நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க நான் எடுத்துக்கிறேன். 10:10 எஸ், அவனுடைய நிருபங்கள் பார யோசனை பலம் உள்ளவைகள். தூரத்துல இருந்து பார்த்தா நல்லா ஆள் பெரிய ஆள் நினைச்சிருக்கிறாங்க, ஆனா பக்கத்துல பார்த்தா தோற்றத்தை பார்த்தா பலவீனம். வசனம்னா பவுலை கொண்டு வந்து ஃபுல் ஃபீட்ல ஏத்தி ஒரு சப்ஜெக்ட் பேசுங்க சொன்னா, அவரு பேசுற விதத்தை பார்த்தே அப்ப நீ தான் பவுலா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த லெவலுக்கு தான் இருக்கு. இது பவுலுடைய நேச்சர், அப்படி சுபாவம். அப்ப பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய ஊழியத்துக்கு என்ன மாதிரி ஆளை செலக்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா?
பொதுவா நம்ம பேசிக் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது கண்டிப்பா தோற்றத்தை நம்ம வைப்போம். நல்ல ஒரு தோற்றம் கொண்ட ஒரு சீனியர் பிரதரு வந்து ஃபாலோ கிளாஸ் ஒரு பப்ளிக் மீட்டிங் பண்ணாலும் நல்லா இருக்கும். இது ஜென்ரலா நம்ம பண்றது ஒரு முறை, தப்பு இல்லை, தப்புன்னு பவுல் சொல்லல. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்ட நபர்களை தோற்றத்தின்படி பலவீனமான நபர்களை கூட என்ன பண்றாருன்னா பெரிய பெரிய ஊழியங்களுக்கு என்ன பண்றாரு தெரியுங்களா, பயன்படுத்துறாரு. பாருங்க, இப்ப இந்த மாதிரி பார்க்கும் இந்த 4 காரணங்களாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலை அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்வதுல பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனாலும் பவுல் அந்த நிருபத்தை எழுதும் போது நான் நம்புறேன், இதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, இதை நீங்க ஒத்துக்குவீங்க, முடிவு பரியந்தம் இதை ஒத்துக்குவீங்க. ஏன்னா இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்ட காரியங்க. நீங்க 1 கொரிந்தியர் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு அப்போஸ்தலன் எழுதினா மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒருவேளை அப்போஸ்தலன் ஏற்றுக்கொள்ளலைன்னா சபைக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாதுங்க, இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற நிலைப்பாடு வரும். அந்த மாதிரி ஒரு காரியங்கள் தான் 1 கொரிந்தியர்ல இருக்குது. அப்போ சபைக்கு ஒரு பாயிண்ட் கிளாரிஃபை பண்றாரு, இதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்க நான் நம்புறேன் சொல்லிட்டு இப்போ பவுல் அடுத்த வசனம் சொல்றாரு, இப்படி நீங்க ஒருவேளை கடைசி வரைக்கும் நீங்க அதை ஒத்துக்கொண்டு இருந்தீங்கன்னா, முடிவு பரியந்தம் அதை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, அது கீழ்ப்படிந்திருந்தீங்கன்னா, அதை கடைபிடித்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ கனம் புகழ் கிடைக்காது, ஆனா ஒரு நாள் இருக்குது, அந்த நாள்ல கனம் புகழ் மகிமை கிடைக்கும். இந்த நாள் சொல்லும் போது கர்த்தராகிய இயேசுவினுடைய நாள், 1000 year 1000 ஆண்டு அரசாட்சி உடைய துவக்கத்துல அவரோடு கூட இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் 1878 நடந்துச்சு இல்லைங்களா? உயிர்த்தெழுதல் தெரியலைங்க. அன்றைய நாள்ல எந்தெந்த சகோதரர் சகோதரி கொரிந்து சபையில எந்தெந்த பிரதர் சிஸ்டர்ஸ் சபையா மாறினாங்க நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா யார் மாறி இருப்பாங்கன்னா, பவுலை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் கர்த்தர் கொடுத்த போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி சாய்த்து மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் அதுக்கு உண்மையாய் யார் இருந்திருப்பாங்களோ அவங்க சபையாயிருப்பாங்க. ஆனா அவங்க சபையா ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரே காரணத்தினால நிறைய அவமானங்கள், நிறைய புறக்கணித்தல் வாங்கியிருப்பான். ஆனா உயிர் எழுந்து கர்த்தரோடு கூட மகிமையில வெளிப்படும் போது நினைச்சு பாரு, அங்க பவுல் இருப்பார். இப்ப பவுல் அங்க இருக்கும் போது இந்த கொரிந்து சபையில இருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஸ் அவங்களும் கர்த்தரோடு கூட மகிமையில இருக்கும் போது பவுலுக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு தெரியுங்களா? என்ன சந்தோஷம் இருக்குன்னு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லாரும் சபை வாய்ப்புக்கு வந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு அநேகருக்கு தெரியப்படுத்துறோம். எப்படின்னா பேசிக் கிளாஸஸ் மூலமா. நம்ம மத்தியில எத்தனையோ பிரதர்ஸுங்க பேசிக் கிளாஸஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க திராணிக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறாங்க. சில பிரதர்ஸுடைய மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 100 பேர் 1000 பேர் வருவாங்க. சில பிரதர்ஸுங்க கிளாஸ் எடுத்தாங்கன்னா 1-2 பேர் வருவாங்க. ஆனா யாரு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறாங்களோ அந்த பேசிக் கிளாஸ் எடுத்த பிரதருக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். சரி, நான் தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு கிளாஸ் எடுக்க, அந்த வகையில இவங்களுக்கு தான் நான் அந்த ஊழியம் பண்ணேன். 2 பேரா இருந்தாலும் நான் அசட்டை பண்ணாம வாரம் போயிட்டு ஃபாலோ கிளாஸ் எடுத்தேன். ஆனா அந்த ஊழியத்துடைய பிரயோஜனத்தை இப்ப நான் பார்க்கும்போது அந்த கிளாஸ் எடுத்த பிரதருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு இல்லைங்களா? இதுதான் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பீங்க, அதே போல நாங்களும்
உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. பாருங்க, அப்போ அந்த கொரிந்து சபையை பத்தி பவுல் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறத தெரியப்படுத்துறார். அன்றைய நாள்ல நீங்க எங்களுக்கு புகழ்ச்சி, அதே நேரத்துல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருப்போம். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் பவுல் எழுதும் போது ரொம்ப உணர்வோட எழுதியிருக்கார். ரொம்ப இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வந்திருக்கு. அப்போ இப்படித்தான் இந்த 14 வசனம் வரைக்கும் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா அவர் பேசுறத அங்க சொல்றாரு. பட் இதெல்லாம் நம்பிக்கை தான், இதெல்லாம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்க இது ஏற்றுக்கொண்டிருப்பீங்க நான் நம்புறேன். முடிவு பரியந்தம் ஒத்துக்கொண்டிருந்தீங்கன்னா அந்த நாள்ல நீங்க எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பீங்க. அதே போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்போம். சகோதர சகோதரிகளே, பட் இதெல்லாம் தேவனுடைய மேற்பார்வையில நடக்குது என்பதை நாம் சிந்திச்சு பார்ப்போம். ஒரு சஸ்பென்ஸோட இந்த கிளாஸை முடிக்கலாம். என்ன சஸ்பென்ஸ்னா, ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் எதுக்கு பவுல் சொல்றாரு நமக்கு இன்னும் விளங்க மாட்டேங்குது. இன்னைக்கு பார்த்த இந்த 3 வசனம் பார்த்திருக்கோம். 12 12ஆம் வசனத்துல நாம் மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தை சார்ந்திருக்காமல் தேவனுடைய கிருபையை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் துப்புரவாகவும் சுத்தமாகவும் அதே நேரத்துல உண்மையாகவும் அது இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த பாயிண்ட் எதுக்கு சொன்னாருன்னு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதே நேரத்துல நாம சொல்லிட்ட காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அதை ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க, முடிவு பரியந்தம் அதுல ஒத்துக்கொண்டிருந்தீங்கன்னா அதுதாங்க எங்களுக்கு புகழ்ச்சி. அப்போ இங்க 2 வகையான புகழ்ச்சி பத்தி பேசுறாரு. ஒண்ணு மனசு சொல்லக்கூடிய புகழ்ச்சி, இன்னொன்னு உங்களை பற்றின புகழ்ச்சி. இத சொல்லிட்டு இப்பதான் விஷயத்துக்கு வர்றார். அது என்ன விஷயம்னா வசனம் 15ல இருந்து இருக்குங்க. நீங்க படிங்க. அந்த விஷயத்தை என்ன சொல்ல வர்றான்றது நீங்க தியானிங்க. அடுத்த கிளாஸ்ல என்ன விஷயம்ன்றதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.